குட் ஈவினிங் டு ஆல். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ரமணி. ஆக்சிஸ் இந்தியாவில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த ஆக்சிஸ் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் சரண்யா சங்கர் சிஇடி மேடம்க்கும் நான் இந்த தருணத்தை தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை நான் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 6 மாத கைக்குழந்தையோடு எடுத்தேன். 1.5 வருஷமாக பார்ட் டைமாகவும் 1.5 வருஷமாக ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டிலேருந்தே ஒரு பெண்களால் பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து ஒரு 15 லட்ச ரூபா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஆக்சிஸ் இந்தியாவில் மட்டும்தான் முடியும். உண்மையாகவே இந்த தருணத்தில் நம்மளோட ஹானரபிள் எம்டி இந்த தருணத்தில் நம்ம கம்பெனியோட எம்டி ஏபி செந்தில்குமார் சாருக்கும் சிஇஓ பாபு சாருக்கும் நம்மளோட ஃபவுண்டர்ஸ் நெக்ஸ்ட் விபிஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப கர்ப்பப்பை சம்மந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சானிடரி நாப்கின் தான். ஒரு பெண் வந்து 12 வயசில் வந்து ஒரு குழந்தை வந்து 12 வயசில் வந்து ஒரு பெண்மையை அடையிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு வரைக்கும் அவங்க வந்து இந்த நாப்கினோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் நாப்கின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதில் இருக்கிற வந்து அட்வான்டேஜ் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட பெரிய பொக்கிஷம் அப்படின்னா நம்மளோட யூட்ரஸ் அண்ட் கர்ப்பப்பை தான். ஏன் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனே உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஆனால் அதில் தான் நம்ம ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு கருவறையில் வந்து சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம வந்து சாமியாக கும்பிட்றோம். நம்மளோட பெண்மையோட கருவறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பை தான். அப்போ அது எவ்வளோ சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சு நம்ம வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஒரு பொக்கிஷமாக வந்து நம்ம அதில் பாதுகாக்கணும். அப்போது அந்த விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி நிறைய பெண்களை வந்து பாதுகாக்கணும், அவங்கள வந்து ஒரு சேஃபான ஜோனுக்கு எடுத்து போகணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் என்னோட ஃபீட்பேக்கை தான் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய முதல்ல நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற நம்மளோட சானிடரி நாப்கினோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற நாப்கின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், எல்லா பிராண்டுமே நாங்கள் வந்து வச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து நான் இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லா பிராண்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்ஸ் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே க்ளோசிங் ஆப்ஷன் இதில் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 பேக்கெட் வந்து ஒரு மாதத்துக்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோசிங் ஆப்ஷன் இல்லாதப்ப நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வெளியில் இருக்க பாக்டீரியாஸ் ப்ளஸ் கரப்பாம்பூச்சி கொசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போயிடும். இது உள்ளே போயிட்டு பாக்டீரியாஸை வந்து நம்மளுக்கு வந்து இதை உருவாக்கிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம், ஹேண்ட் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். பசங்க ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ப்ளஸ் இதில் வந்து அப்படியே வந்து வெளியில் இருக்க ₹1 காயினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் படிஞ்சிடும். நம்மளால் வந்து ஹைஜீனாக வந்து இதில் வச்சுருக்க முடியாது. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லா பேக்கிங்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் க்ளோசிங் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு கிடையாது. அதுவுமே ஃபஸ்ட்டு வந்து ஹைஜீன் கிடையாது. எல்லாமே நான் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறதா தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை முதல்ல நம்ம எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி வந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது எல்லாமே பாருங்கள், ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோசிங் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போது இது எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து இது உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போது பிளாஸ்டிக் வச்சுருக்கும்போது நம்மளுக்கு என்ன நார்மலாகவே நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து என்ன வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசைக்கிள் பட்ட காட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசைக்கிள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோரின் டயாக்சைன்ற கெமிக்கலை ஊற்றி தான் அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரீசைக்கிள் பட்ட காட்டன் இது. ப்ளஸ் வந்து இந்த குளோரின்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடு துடைக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் பெட்ரோல் தயார் பண்ணுறதுக்கும் வந்து அந்த கெமிக்கல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்மை வந்து அது பிறப்புறுப்பில் வைக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா குளோரின்
குளோரினால உருவாக்கப்பட்ட நாப்கினை நீங்கள் வந்து வைக்கும்போது அந்த குளோரின் எங்கே போகுது அப்படின்னா நம்மளோட டைரெக்டாக கர்ப்பப்பைக்கு தான் போகும். இதை ஓப்பன் பண்ணாவே ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஓப்பன் பண்ணாவே அது வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். பெர்ஃப்யூமாகவே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக வந்து நம்மளோட துணிகளில் தான் யூஸ் பண்ணுவோம். டேரெக்டாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எப்பவுமே யூஸ் பண்ணது கிடையாது. யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இச்சிங்கு, இரிட்டேஷன் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஆனால் நம்ம மெயினாக வந்து ஒரு பிறப்புறுப்பில் வைக்கும்போது குளோரின் டை ஆக்சைடு கெமிக்கலை ஊற்றி அவங்க வைக்கும்போது நம்மளுக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து இதனால தான் நிறைய பேருக்கு இச்சிங்கோ இரிட்டேஷனோ எல்லாத்தையுமே கொடுக்குது. ப்ளஸ் வந்து இப்போ இது மேலே கொடுத்துருக்க லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக். எல்லாருக்குமே வந்து வலை மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம சொல்லிட்டு தான் இருக்காங்க. பிளாஸ்டிக் எந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ml வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃப்ளோ வரும். நீங்கள் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 2 to 3 years வந்து இந்த பேடை மாற்றலை அப்படின்னா கிட்டத்தட்ட 107 பாக்டீரியாஸ் வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஒரு நாளைக்கு 2 to 3 மணி நேரத்தை நம்ம முதல்ல சானிடரி நாப்கினை மாத்திரமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஸ்கூல் போகிறோம், காலேஜஸ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம். ஆனால் நம்மளால் வந்து பேடை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நைட் தூங்குறோம், நம்மளால் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு சொட்டு ரத்தமாக இருந்தாலும் உங்களால் நீங்கள் மாற்றலை அப்படின்னா கிட்டத்தட்ட 107 பாக்டீரியாஸ் வந்து உருவாகுது. அப்போது நம்ம நைட்டில் தூங்கும்போது நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேங்களா, நம்ம ஆஃபீஸ் போகிறோம், நம்மளால்